தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளரின் பதவி நீக்க உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளரின் பதவி நீக்க உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் உள்ளார். ஸ்டெஃபி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளர் தனக்கு விண்ணப்பங்கள் வரவேற்று கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இப்பணிக்கு விண்ணப்பித்த தாக்கூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் விண்ணப்பித்திருந்தார். தேர்வு நடைமுறைகள் முடிந்து பதிவாளராக நியமிக்கப்பட்ட அவரை 9 மாதங்களுக்கு பிறகு பதிவாளர் பதவியிலிருந்து விடுவித்து பல்கலைக்கழகம் கடிதம் அனுப்பியிருக்கிறது. பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த வழக்கை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு இன்று விசாரித்தது. அப்போது பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சசிகாந்த் தாஸ் மீண்டும் தாக்கூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணி தேர்ந்தெடுத்ததாகவும் பதிவாளர் தேர்வுக்காக புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பதவியிலிருந்து விடுவிக்கும் முன் சசிகாந்த் தாஸ் தரப்பு விளக்கத்தை கேட்கவில்லை என கூறி பதவியிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கின்றனர். அவர் மீண்டும் பதிவாளர் பதவியை ஏற்கும் வகையில் அரசு கல்லூரியில் இருந்து விடுவித்து 4 வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பதவி நீக்க உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி.